With a strong membership base of 1,400 members, including 86 affiliated associations, our chamber serves as a unified platform representing enterprises across diverse economic sectors in the Coimbatore region. Our objective has always been to facilitate progress, advocate policy reforms, and create opportunities that empower businesses to grow sustainably. தொழிற்சாலைகளைச் சேர்ந்த ஏனைய முதலீட்டாளர்களே மற்றும் மாணவ மணிகளே, எங்கோ பாம்பேயில் இருக்கும் என்னை இங்கு அழைத்ததற்கு சிரம் தாழ்த்தி என் வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குறு சிறு மத்திய தொழிற்சாலைகள்னு சொல்றோம், MSME, அது ரொம்ப முக்கியமாயிடுது. படிச்சுட்டு வரவங்க எல்லாருக்கும் வேலையா கிடைக்கிறது? வேலை கிடைக்கலங்கிறதுக்காக சம்பாதிக்காமையே இருந்திருக்கிறோம். அவங்களால என்ன தொழில் முடியுமோ அதை ஆரம்பிக்கிறோம். அதுக்கு என்ன பேர் வச்சிடறோம்? கொஞ்ச நாள் கழிச்சு மைக்ரோ அப்படின்னு பேர் வச்சோம் இல்லையா? நீங்க அப்புறமா உதயம் போர்ட்டல் இணையதளத்துல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 7.8 கோடி கம்பெனி MSMEs இருக்குன்னு நாடு அளவில் கணக்கீடு காட்டுறது. இத்தனை இந்த MSME கிட்டத்தட்ட இந்த GDP சொன்னோமே, அதுக்கு 31% கான்ட்ரிபியூட் பண்றது. சிறு துளி பெரு வெள்ளம். கிட்டத்தட்ட 49% ஏற்றுமதிக்கு இது காரணமா அமைஞ்சிருக்கு. 34 கோடி மக்களுக்கு வேலை கிடைக்கிறது. 39% இதுல பெண்கள் இருக்காங்க. கம்பெனி உருவாக்கி நடத்துறவங்களா இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் இந்த குறு சிறு மத்திய தொழிற்சாலைகள் ரொம்ப முக்கியமான இடத்தை வகிக்கிறதுங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இருக்கிறதா தெரியல. இவ்வளவு கம்பெனி இருக்கு, எத்தனை லிஸ்ட் ஆயிருக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல? கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறோம், ஹிந்தியில பூஞ்சி பாசாருங்கிறோம். 1400 SME தான் லிஸ்ட் ஆயிருக்கு. BSCல ஒரு 700க்கு மேல, அதோட கொஞ்சம் கம்மியா NSE. என்ன சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 7.8 கோடி, நீங்க 7.8 கோடியில வெங்காயத்தை உரிச்சா உள்ள ஒண்ணுமே இல்லாத மாதிரி இன்னும் 1400ன்றீங்களே. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரப்போது நம்ம என்ன பண்ணலாம்? இது ஒன்றும் வேலை இல்லாதது, அதனால இதை லிஸ்ட் எல்லாம் பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு விட்டுட்டு போயிடலாம். 7.8 கோடியில 1400 கம்பெனி தான் லிஸ்ட் ஆயிருக்குன்னா இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, விட்டு இதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு ஒரு வழி எடுத்துக்கலாம். நம்ம அந்த ரகத்தை சேர்ந்தவங்க இல்லை. நம்ம என்ன நினைப்போம், ஓ அப்ப இன்னும் நிறைய வரத்துக்கு வழி இருக்கு. ஏன்னா முயற்சி செய்யறதுல பின்தங்கினவன் நல்ல தமிழன். இது நான் சொல்லல, திருவள்ளுவர் ஒரு முழு அதிகாரமே எழுதிட்டு போயிருக்காரு. முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மையை புகுத்திவிடும், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும், இப்படி சொல்லிட்டே போயிருக்காரு. அதனால முயற்சி பண்றதுல நம்ம ஒன்றும் பின்னடைகிறவங்க இல்லை. முயற்சி பண்ணாத 7.8 கோடி MSME வந்திருக்க முடியாது இல்லையா? இதுல பேர் பாதி ஆக்டிவா இல்லாத இருக்கும். ஆக்டிவா இருக்கிறது ஒரு 6 லட்சம் இருக்கலாம், 60 லட்சம் இருக்கணும். அட்லீஸ்ட் 7.8லேருந்து 60 லட்சம் கம்பெனியான ஆக்டிவா இருக்கும். அது 6 லட்சம் கம்பெனியான லிஸ்டிங்க்கு வரணும். அது 6 லட்சத்தோடைய 6000 வரணும். 1400 இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லையே இல்லையா? அப்ப நிறைய முயற்சி பண்ணக்கூடியதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. நாடு வளர கேபிட்டல் முக்கியம். கேபிட்டல் ஒரே 4-5 கம்பெனி கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. சிறு தொழில்களுக்கு இதில் பெரிய பங்கு இருக்கு. இந்த சிறு தொழில் பண்ற நிறுவனங்கள் நிறைய இருந்தும் ரொம்ப கம்மி தான் லிஸ்டிங்க்கு வந்து. இதுதான் நான் இது வரைக்கும் சொன்னதினுடைய சாராம்சம். தமிழ்நாட்டில்
இப்போ நம்ம நாடை பொறுத்த அளவுக்கு விக்சித் பாரத் 35 லட்சம் கோடி நம்மளுடைய பொருளாதாரம் வளரணும் அப்படின்லாம் சொல்ற மாதிரி தமிழ்நாடும் ஒரு கனவு காண்றது. என்ன கனவு? 1,00,000 கோடி US$ பொருளாதாரமாக தமிழ்நாடு வளர வேண்டும் என்று தமிழ்நாடும் ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கு. இந்த கனவை நினைவாக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த MSMEஸ்க்கு ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த உதயம் போர்ட்டல் சொன்னார் இல்லையா, அதுல பார்த்தேன் நான் இன்னைக்கு காலையில 61 லட்சம் கம்பெனி தமிழ்நாட்டில் MSMEs உதயம் போர்ட்டல்ல இணையதளத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா இந்த ஜிடிபி சொன்னோமே, கண்ட்ரியோட ஜிடிபிக்கு 8%, இந்த ஸ்டேட்டோட ஜிடிபிக்கு 8% இந்த MSMEs கான்ட்ரிபியூட் பண்ணும். கிட்டத்தட்ட 1 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எது? இந்த குறு சிறு மத்திய தொழிற்சாலை.